வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 88 சனிக்கிழமை ஜனவரி 11, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாட்டுப்பற்று என்பது ஒரு உணர்வு. அது உயிரோடு கலந்தது என்பதை உலகம் உணரச் செய்ய இருவரின் நினைவு நாள் இன்று ஜனவரி 11. ஒருவர் திருப்பூர் குமரன், மற்றவர் லால் பகதூர் சாஸ்திரி. இந்திய நாட்டின் 2வது பிரதமர். நேரு மறைந்த இக்கட்டான சூழலில் அன்று ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாய் பிரகாசித்தவர். ஏகமனதாக அனைவரது வேண்டுகோளை ஏற்று பிரதமர் பதவியை ஏற்றவர். தாமரை இலையில் தண்ணீர் போல என்பார்களே, அதற்கு உதாரணமாக பிரதமர் என்ற உயர்ந்த பதவியிலிருந்தும் அவர் அதை அதிகாரமாக துளியும் கருதாமல் ஒரு அரசு பணியாளரை போல் பணியாற்றிய மாமனிதர். 1966 ஜனவரி 10 அன்று கடுமையாக நடைபெற்று வந்த இந்திய பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய நாட்டின் தாஷ்கண்டில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு முடித்தவுடன் அந்நாட்டிலேயே அவரது உயிர் பிரிந்தது என்பது அவர் இந்த உலகிற்கு வந்த பணி அத்துடன் நிறைவுற்றதை தெளிவுபடுத்தியது. உருவத்தில் குள்ளமான அந்த மனிதர் நாட்டுப்பற்றில், எளிமையான வாழ்க்கையில், இணையற்ற உயரத்தில் அண்ணாந்து பார்க்க வைத்த இந்திய நாட்டின் மாபெரும் மக்கள் தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கு இந்நாளில் தலை வணங்குவோம். அடுத்ததாக, தாய்நாட்டை நேசித்தல் என்பது அதன் அடையாளமான கொடியை கூடத்தான். அந்த கொடிக்கு மதிப்பளித்தல் என்பது மண்டை உடைக்கப்பட்டு இரத்தம் வழிந்தோடி உயிர் பிரியும் நிலையிலும் கொடியை கீழே வீழாமல் உறுதியான பிடியில் வைத்திருந்த உறுதியில் அடிமைத்தனத்தின் கொடூரத்தை மக்கள் உணரச் செய்ய, அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மக்களை கொதித்தலச் செய்ய, அத்தனை தடியடியையும் தாங்கி மண்டை உடைந்து உயிர் பிரிந்து தானாக கீழே சாய்ந்த அந்த 28 வயதே வாழ்ந்த மா வீரனுக்கு இன்று அவரது நினைவு நாளில் வீர வணக்கம் செலுத்தி இன்றைய நம்பிக்கை செய்தி தொடர்கின்றன. இன்று நடைபெற்ற இணைய வழி வார கூடுதல்கள். மாலை 5 மணிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர் கூடுதல் நடைபெற்றது. இதன் பொறுப்பாளர் சிங்கப்பூரிலிருந்து பாலமுருகன் வழிநடத்தினார். முகநக நட்பது நட்பன்று குரல் பற்றி அனுபவம் பகிர்ந்து கொண்டது சிறந்த அனுபவமாக இருந்தது. 6 மணிக்கு கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இத்துறையின் பொறுப்பாளர் மாதவன் இதை வழிநடத்தினார். 7 மணிக்கு பழங்குடியின மக்கள் துறை வார கூடுதல். இத்துறையின் பொறுப்பாளர் ரவி மற்றும் ஸ்ரீதர் இதை வழிநடத்தினர். பழங்குடியின மக்கள் பிரச்சினைகள் பற்றி திரு வேலுசாமி, ஜெகநாதன், கருணாகரன் ஆகியோர் அனுபவங்களை பகிர்ந்தனர். 8 மணிக்கு சரியாக மகளிர் களம் கூடுதல் நடைபெற்றது. இக்களத்தின் பொறுப்பாளர் ஹேமலதா இதை வழிநடத்தினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. இக்காலத்திலும் ஒரு வியாபார தர்மம். 99 கிலோமீட்டர் உணவகம். நெடுநோக்கு பார்வையுடன் நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து திண்டிவனத்திற்கு முன் 99வது கிலோமீட்டரில் அச்சரப்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது 99 கிலோமீட்டர் உணவகம். வியாபாரத்தின் நோக்கம் பணம் சம்பாதிப்பது ஒன்றே என்ற இன்றைய பொதுவான வியாபார யுக்திக்கிடையில் 99 கிலோமீட்டர் உணவகம் எப்படியெல்லாம் மக்களுக்கு உதவ முடியும், அதன் காரணமாக அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்க முடியும் என்று யோசித்து இத்தனை வித்தியாசங்களை அளித்து உயர்ந்து நிற்கும் இதன் உரிமையாளர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மனோகரன் அவர்களை பாராட்ட வார்த்தை இல்லை. சரி, அப்படி என்னதான் செய்துள்ளார்? 1. நீங்கள் வீட்டில் தயாரித்த உணவு சைவம் மட்டும் அங்கு வைத்து சாப்பிடலாம். 2. அதற்கான தண்ணீர் தேவையான அளவு மட்டுமல்ல, தேவையான வகை குடிநீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்காட்டு: வெந்நீர், சீரக நீர், சங்குப்பூ, ஓமம், நன்னாரி, வெட்டிவேர் போன்ற குடிநீர். 3. உங்கள் அலைபேசி, லேப்டாப் ஆகியவற்றிற்கு அமர்ந்த இடத்திலேயே சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். 4. இங்குள்ள உணவுப் பொருட்கள் பாரம்பரிய தானிய வகைகளால், சீரக சம்பா, குதிரைவாலி, செக்கு எண்ணெய் போன்றவைகளால் தயாரிக்கப்பட்டவை. மைதா பயன்படுத்துவது இல்லை. 5. போதுமான எண்ணிக்கையில் தூய்மையான கழிப்பறை. 6. பெரும்பாலும் பெண்களே வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அவர்களின் நலன், பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு தனி கவனம் செலுத்துவதாக ஒரு பெண் ஊழியர் கூறுகிறார். 7. பயனுள்ள பல பொருட்கள் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வியாபாரியும் வியாபாரத்தில் ஒரு சமூக பார்வையுடன் செயல்பட முன்னோடியாக திகழும் 99 கிலோமீட்டர் ஹோட்டல் உரிமையாளர் மனோகரன் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள்.
நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.